வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க. நான் இந்த நீலகண்ட தீட்சிதர் எப்படி திருமலை நாயக்கர் கிட்ட அமைச்சராக இருந்து அந்த புது மண்டபம் கட்டினார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா, ஒருத்தர் எங்களுக்கு இமெயில்ல என்ன போட்டிருக்காருன்னா, நீங்க அத விளக்கமாவே சொல்லல. ரொம்ப மொத்தமா அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்படி இல்ல அவருக்கு கண் பார்வை எப்படி வந்தது? அப்படிங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லாருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. என் மனசுக்கு ஏத்தபடி அன்னைக்கு கதைய சொல்லி முடிச்சுட்டேன். இவர் சொல்ற மாதிரி என்ன நடந்தது? அப்படிங்கிறத சொல்லணும்ல. நான் ஏன் அத சொல்லலன்னு எனக்கு தெரியல. எனவே அவர் சொன்னதுனால இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த திருமலை நாயக்கர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவரே கண்கள பொசுக்கின்னுட்டார்ன்ன உடனே, அடாடா! நான் என்ன செய்யணும்னு நெனச்சேனோ, அத அவரே செஞ்சுக்கிட்டாரேன்னு சொல்லி கதறிக்கிட்டு ஓடி வந்து அவர் காலடியில விழுந்து, அங்கேயே உட்கார்ந்து விசும்பிக்கிட்டே இருந்தானாம். போகவே இல்ல. அந்த அரசன் அங்கேயே உட்கார்ந்து விசும்பிக்கிட்டு இருந்தானாம். அப்ப இந்த நீலகண்ட தீட்சிதர், "அம்பா மீனாட்சி, நான் உன்ன உண்மையா கும்பிடுறவனாக இருந்தால், என்னுடைய துன்பம் ஒண்ணும் எனக்கு பெருசா படல. அது என்னுடைய கர்மா. ஆனா இந்த அரசன் என் காலடியில உட்கார்ந்து இப்படி விசும்பி அழுதுகிட்டு இருக்கானே, அவனுக்காகவாவது நீ கருணை காட்ட வேண்டும்." அவன் என்ன சொல்றான் திருமலை நாயக்கர், "எப்படியாவது உங்களுக்கு கண் பார்வை அவங்க அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க கும்பிடுற தெய்வம் நல்ல தெய்வம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ன பொழுது அவர் பாடினது தான் ஆனந்த சாகர ஸ்தவம். அதுல இருக்கிற ஸ்லோகங்கள் ஒண்ணொண்ணும் அவ்வளவு அழகா இருக்கும். அவர் எப்படி சொல்லியிருப்பார்னா, "எனக்கு இப்ப புறக்கண் இல்லை. என்னுடைய அகக்கண்களால் நான் உன் அழகை பார்க்கிறேன். இந்த கண்ணு போனதுனால என்னால அகக்கண்ணுல நல்லாவே தெரியறது. என்ன தெரியறது? அவளுடைய முடி, அப்புறமா கூந்தல், கூந்தலில் சூடியிருக்கும் மலர்கள், அவளுடைய அழகிய நேத்திரம், அழகான சண்பகப்பூ போன்ற நாசி, அதில் ஒளிரும் மூக்குத்தி, தாம்பூலம் போட்டுக்கொண்டு சிவந்து இருக்கும் அவளுடைய இதழ்கள், நல்ல அழகான கழுத்து, வேய் மூங்கிலை போன்ற தோள்கள், அழகான மார்பகம், சிறிய இடை, இந்த உலகத்தையே தாங்குகின்ற வயிறு, அவளுடைய கால்கள், அதையும் தாண்டி ஒன்னொன்னா வர்ணிக்கிறார். உச்சியிலேருந்து அவளை மெதுவா வர்ணித்து கொண்டே வரும்போது, இந்த 61வது பாடல்ல அந்த மீனாட்சியோட காலை பத்தி வர்ணிக்கிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, கற்பனைக்கு எட்டாத அழகுடைய ஒரு தாமரை மலர் போன்ற உன்னுடைய பாதங்களின் ஒளி எப்படி இருக்கும் என்பதை சாமானியனாகிய நான் எப்படி அம்மா பார்க்க முடியும்? உன் அருளாலே உன் தாள் வணங்கணும். அப்ப உன்னுடைய அடிகளை காண்பதற்கு எனக்கு நீ அருள் பண்ண மாட்டியா? நான் இந்த சாதாரண கண்ணாலேயோ அகக்கண்ணாலேயோ நான் எப்படி அம்மா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதங்களை பிடிச்சு அவர் ரொம்ப கதறின பொழுது அவருக்கு கண் தெரிந்தது. இந்த ஆனந்த சாகர ஸ்தவம்ங்கிறது 100 சொச்சம் பாட்டு பாடியிருக்கார். ஆனா 61வது பாட்டுல அவளுடைய பாத கமலங்களை காணுகின்ற அந்த சச்சு அப்படின்னா கண்கள், அந்த கண்கள் வேண்டுமே, எந்த கண்ணை வைத்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவருக்கு கண்ணில் ஒளி வந்தது. பூழ எல்லா பாட்டையும் பாடினாலும் பாடி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அரசே அப்படின்னு சொல்ற பொழுதுதான் அரசன் பார்க்குறான் அப்படி ஒரு ஒளி. அதுல இன்னொரு ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, தேவி உன்னுடைய புன்னகையினால் நீ சிரிக்கிறத பார்த்து மகிழ்ந்த பரமேஸ்வரன் கண்ணொளி இல்லாதவர்களுக்கு கூட தன்னுடைய 3 கண்களின் ஒளியையும் தருவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க. எத்தனையோ ஸ்லோகங்கள் இருந்தா கூட கண் ஒளி மங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லோகம் பலன் தரும் அப்படின்னு சொன்னதுனால இதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல வச்ச காரணமே இதுதான் நினைக்கிறேன். யாருக்காவது இந்த கண் புரை, கேட்ராக்ட் அதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் ஆயிட்டு, அது சுந்தரருடைய பதிகமும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்லோகங்கள் சொல்வதன் மூலமும், அப்படி எங்களுக்கு ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் படிக்க தெரியல அப்படின்னாக்கா அதோட தமிழ் அர்த்தத்தை படித்தா கூட போரும். அவ்வியாஜ அந்த அதாவது கற்பனைக்கு எட்டாத அல்லது ஒரு ஒரு காரணமே இல்லாமல் ஒரு கருணை மழை பொழிகின்ற உன்னுடைய ஒளிமிக்க பாதங்களை
யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனா நான் வந்து அகக்கண்ணில் கூட பார்க்க முடியாதவனா இருக்கேனே, நீ எனக்கு பார்வையை தரமாட்டாயான்னு கேட்டதுனால அம்பாள் மகிழ்ந்து அவருக்கு கண் பார்வை கொடுத்தாள். அதுக்கப்புறமா அரசன் திருப்பி ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு கருணை இருக்கிற உங்கள போய் நான் தப்பா நினைச்சுட்டேனே, நான் மகா பாவி, எனக்கு கடையை தேரவே முடியாதுன்ன போது, அதெல்லாம் இல்ல. என்னுடைய கர்மா நான் அனுபவிச்சுட்டேன். நீ கவலையே படாதன்னு சொன்னதுனால, எனக்கு இந்த அமைச்சர் பதவியே வேண்டாம். என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அந்த பாலமடைன்னு ஒரு கிராமம் கொடுத்தாராம். அங்க போய் அவர் கடைசியில சந்நியாச தீட்சை ஏத்துக்கொண்டதாக கூட சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த மண் இது. அதாவது மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து அந்த முக்தி மார்க்கத்தை நமக்கு காட்டியவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவர்கள் நமக்கு வழி காட்டுறாங்க அப்படிங்கிற பொழுது எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கதை. அதுவும் அவர் கேட்டதுனால எந்த பாட்டுல என்ன ஏதுங்கிறத என்னால முடிஞ்ச வரைக்கும் விளக்கி சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேல வேணும்னாக்கா அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் மகான்கள் வாழ்ந்த மண், அங்கே நாமும் வாழ்கிறோம். இந்த மண்ணில் நம்ம பிறக்கிறதுக்கு, பிறவி எடுப்பதற்கு என்ன பாக்கியம் பண்ணினோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? அதே போல நம்மளோட மனுஷியாவே பிறந்து தெய்வமா கொண்டாடப்படுறவ யாரு? கண்ணகி. சோழ நாட்டில் பிறந்தார்கள். கண்ணகியும் கோவலனும். மாதவியோட தொடர்பு இருந்ததுனால அவன் வந்து விட்டுட்டு வர வேண்டி வந்தது. மதுரைக்கு வந்தார்கள். அங்கே எதை வச்சு என்ன வியாபாரம் பண்ணுறதுன்ன பொழுது அவள் தன்னுடைய சிலம்பை கொடுக்கிறாள். சிலம்பை கொண்டு போன நேரத்தில் அரசியனுடைய சிலம்பை திருடி வைத்து விட்டு இதை இவனை மாட்டி விடலாம்னு அந்த பொற்கொல்லன் தப்பு பண்ணுறான். அவன் போய் சொன்ன உடனே அரசன் ஆராயாமல் இவனை கொன்றுவான்னுடுறான். ஸோ அவன் கண்ணகியை விட்டுட்டு கோவலன் போகிறான். போகின்ற பொழுது அவ கொலைக்களத்துக்கு ஓடுகிறாள். இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அங்கே விழுது, அந்த உடல்ல விழுந்து அவ புலம்பி அழுகின்ற பொழுது தெய்வ உருவாக கோவலன் எழுகிறான் அப்படிங்கிறத ரொம்ப பேர் அது சொல்றது இல்லை. அவன் தெய்வ உருவாக எழுந்து சொல்றான், கண்ணகி நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ இங்கேயே இரு, நான் வானுலகம் செல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போயிருக்கான். ஆக மொத்தம் 2 பேருமே நமக்கு ஏதோ சொல்லக்கூடிய தெய்வ பிறவிகள் தான். அதுக்கு முடிஞ்சு 14 நாட்களுக்கு பிறகு கண்ணகியும் இறக்குறா. அவளை வந்து என்ன பண்றா, பாண்டிய நாட்டிலிருந்து அந்த ஒத்தை சிலம்போட உடைச்ச சிலம்ப இன்னொரு சிலம்ப கையில வச்சுட்டு அவ போறா 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 சேர நாட்டுக்கு போறா. அங்கே அந்த ஒரு மலையின் நெடுவேல் குன்றத்துல அவ போய் நிற்கிறா. நின்று வந்து நீ வந்து வானுலகத்துல இருக்கும் கோவலனே என்னை வந்து அழைச்சின்னு போக மாட்டியான்னு மனமுருக பிரார்த்திக்கும் பொழுது ஒரு வானுலகத்திலிருந்து ஒரு விமானம் வருகிறது. அவள் அப்படியே உடல் இங்க கிடக்கு, கையில இருக்கிற சிலம்பெல்லாம் இங்க கிடக்கு. ஆனா அவ தெய்வ உருவோடு அந்த அந்த வான ரதத்தில் ஏறி அமர்ந்து போனதை குறவர்கள் பார்க்கிறார்கள். அங்க மலைக்குறவர்கள் பார்த்து அவளுடைய சிலம்பு, அவளுடைய சேலை, அவளுடைய உடலை எடுத்து தகனம் பண்ணி அதை ஒரு செம்புல அந்த சாம்பலையும் சேர்த்து வைத்து அவர்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் என்ன பண்றான், அந்த நெடுவேல் குன்றத்துல அவளை பற்றி கேள்விப்பட்டு அவளுக்கு அங்க ஒரு கோவில் கட்டுறான். அதுதான் பின்னால முதல்ல கண்ணகிக்காக இருந்தது, பிறகு அது பகவதி கோயிலாச்சு அப்படின்னு வழிபாடு முறைப்படி கொஞ்சம் மாறி வந்தது. இப்ப வஞ்சிங்கிற இடத்துல நெடுவேல் குன்றத்துல கண்ணகிக்கு கோவில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். அது தெரியும் நமக்கு. அதுதான் இப்ப பகவதி கோயிலா இருக்கு அப்படிங்கிறதும், அதாவது கண்ணகிக்காக கட்டப்பட்ட கோவில், பகவதியாக வழிபடுகிறார்கள். அப்படி அதே போல இந்த சேரன் செங்குட்டுவன் கொடுங்கல்லூர்ல இன்னொரு கண்ணகி கோவில் கட்டினான். அதுதான் இன்னைக்கும் கொடுங்கல்லூர் பகவதின்னு கும்பிட்டு இருக்கோம். இப்ப சேரன் செங்குட்டுவன் ஏற்கனவே வஞ்சி நெடுவேல் குன்றத்துல ஒரு கோவில் கட்டியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த இன்னொரு கோவில் கட்டினா இந்த கொடுங்கல்லூர்ல அப்படின்னு கேட்டாக்க, அந்த கொடுங்கல்லூர் பக்கம் வரும்பொழுது மலைக்குறவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்க கிட்டதான் இருக்கு இந்த உடஞ்ச சிலம்பு, அந்த கண்ணகியோட சிலம்பு, அப்புறம் அவளுடைய புடவை, அவளை தீயில் எரித்த அந்த சாம்பல், அந்த உடல் சாம்பல் எல்லாம் நாங்க தான் வச்சிருக்கோம், அது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா இப்பேற்பட்ட பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி அதை வாங்கி அதைத்தான் அந்த கொடுங்கல்லூர் பகவதி கோவில்ல
ஒரு 4 பக்கமும் கருங்கல்லான சுவர். அதுக்குள்ள வச்சு ஒரு சமாதி போல அங்க ஒரு கண்ணகி சிலையும் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அது மேல மூடி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் அங்க உள்ள போனதே இல்ல. கொடுங்கல்லூர் பகவதி மட்டும் இருக்கா. அப்ப இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்ணகி தீயால் மதுரையை எரித்த நாள். அதனால அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த கொடுங்கல்லூர் பகவதியுடைய இடது மார்பகத்துல மஞ்சள் பூசுறாங்களாம். இன்னைக்கும் அதெல்லாம் நடக்குது. படிஞாத்தெடத்து சொவரூபம் அப்படிங்கிற அதுதான் அந்த பரம்பரை, குறுநில மன்னர்களுடைய பரம்பரை. அதுல வந்த இந்து சூடன் அப்படிங்கிறவர் ஒரு ஆராய்ச்சியாளர் கூட. அவர் என்ன சொல்றார், எங்களுடைய குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த சுவத்தை மட்டும்தான் எங்களால பார்க்க முடியும். காரணம் அந்த அந்த அறையிலிருந்து 300 அடி தூரத்திற்கு சுரங்கப்பாதை போய் அங்க வெளியில வருது. அங்கதான் அதை பூஜை பண்ற அடிகள் அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அடிகள் அப்படிங்கிற பொழுது இளங்கோ அடிகள் ஞாபகம் வரும். அவர் தானே சிலப்பதிகாரம் எழுதினார். அப்ப இளங்கோ அடிகள் அடி பற்றி வந்தவர்கள் இன்னைக்கும் அடிகள்னு அவர்களுக்கு பேரு. அவர்களோட வீடெல்லாம் அங்கதான் இருக்கு. அவங்க தான் அந்த அந்த சமாதிக்கு பூஜை பண்றாங்களாம். ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் கண்ணகி. கண்ணகின்னாக்க சும்மா நம்ம சொல்றோமே தவிர அவளுடைய பவர் இன்றளவும் இருக்கு அப்படிங்கிறத அவர் இந்து சூடன்கிறவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இந்த நிலத்தடி சுரங்க பாதையெல்லாம் யாருமே போனதில்லை. அதுல அவளுடைய எல்லா பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா யாரும் அதை என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு நினைக்கல. பரம்பரையா நாங்க அந்த வெறும் சுவத்தை பார்த்தே கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள்லாம் குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு புதிய விஷயமா இருக்குங்கிறதுனால உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கொடுங்கல்லூர் பகவதிக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க. பரசுராமர் என்ன பண்ணாராம், பரசுராம க்ஷேத்திரம் தானே, கேரளாங்கிறதே பரசுராம க்ஷேத்திரம், காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படிங்கிறோமே. அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்த போது தாருகன் அப்படின்னுட்டு ஒரு அசுரன் அவருடைய தபத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தானா. யாரையான அனுப்ப வேண்டியது, இல்லை மிருகங்களை ஏவி விட வேண்டியது. அவர் பார்த்தாராம், பரமேஸ்வரா நான் இங்க உட்காந்து நிம்மதியா பூஜை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, தபஸ் பண்ண முடியலன்ன பொழுது பரமேஸ்வரன் என்ன சொன்னாரு, நீ காளியை கும்பிடு, அவ தான் இதுக்கெல்லாம் லாயக் அப்படின்ன உடனே அவர் காளியை கும்பிட்டு அந்த காளி பிரத்யக்ஷமாகி என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இந்த தாருக்கனை அழிக்கணும்னு சொன்ன உடனே அவ அழிச்சு அந்த இடத்துல அமைதி வந்துதான் அங்கேயே உட்காந்துட்டா. அப்பெல்லாம் அந்த ரத்தம் அபிஷேகம் பலி அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த இடத்துக்கு ஆதிசங்கரர் வந்த பொழுது இந்த அம்பாளுடைய உக்ரம் தாங்க முடியாமல் அங்க அவர் பயந்து போயிட்டாராம். அவ்வளவு உக்ரமான ஒரு அம்பாளை எப்படி எல்லாரும் கும்பிட முடியும், கிட்டேயே வர முடியாதேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு, இந்த குருதி பூஜைங்கிறது நீங்க ரத்தமெல்லாம் அபிஷேகம் பண்ணணுங்கிறது இல்லை, ஆரத்தி கரைப்போம் இல்லையா, குங்குமத்தை தண்ணியில கரைச்சு அதனால அபிஷேகம் பண்ணுங்க போறோம். பலி தரணுங்கிறது இல்லை. அவளுக்கு வேற ஒரு சாராயம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு அந்த காலத்துல வேடர்கள் கும்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இளநீர் வச்சாலே போறோம். இந்த குருதி பூஜைங்கிறது குங்குமத்தால் கரைக்கப்பட்ட அந்த கரைசலை அவளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ. மற்றபடி பலியெல்லாம் இடவே வேண்டாம். அவளுடைய சாந்த ஸ்வரூபத்தை அங்கே உட்கார வச்சாச்சுன்னு சொன்னாராம். இன்னைக்கும் கொடுங்கல்லூர் பகவதி கோயிலுக்கு போனா அந்த குழந்தைகளுக்கு துலாபாரம் எடுக்கிறாங்க, அங்க எல்லாமே வேண்டிக்கிறாங்க. காரணம், பத்தினி தெய்வம் கண்ணகியினுடைய அறையும் இருக்கிறது, தாருக்கனை வதைத்த கொடுங்கல்லூர் அம்மனும் அங்க இருக்கிறார். ஆக மொத்தம் 2 பேருமே உக்ரமானவர்கள். அவர்களை சாந்தப்படுத்தியதுனால இன்னைக்கும் மக்கள் அங்க போய் துலாபாரம் கொடுக்கறது மட்டுமல்ல, வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குதான். முக்காவாசி பேர் அங்க போகும்போது மஞ்சள் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னு கேட்டா அங்க மஞ்சள் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த மஞ்சள் பொடி வைசூரி நோய் வராதுன்னு அந்த காலத்துலேருந்து அதை நம்புறாங்க. காரணம், ரொம்ப சூடானாதான் வைசூரி எல்லாம் வரும். அம்மா போட்டுறது எப்படி உடம்புல ரொம்ப சூடு இருந்தாதான். அந்த நேரத்துல இந்த மஞ்சள் பொடியை தண்ணீர்ல குழைச்சு போட்டாக்க சமனமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம மண்ணுல தான். நான் எப்ப பாரு ஏன் சொல்றேன்னா, நீலகண்ட தீட்சிதர் போல மகான்கள் வாழ்ந்ததும் இந்த மண். ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் காலடியில பிறந்தாலும் நம்ம பாரத தேசம் பூரா அவர் காலாலேயே நடந்து இந்த இடத்துல
எந்தெந்த கோவில்ல எந்தெந்த அம்மனுக்கு உக்ரம் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் தணிச்சு அங்க ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவளுடைய கோபத்தை தணித்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று. அதே போல அகிலாண்டேஸ்வரி, திருச்சியில இருக்கிற ஜம்புகேஸ்வரம் அகிலாண்டேஸ்வரிக்கும் தாட்டங்க பிரதிஷ்டை பண்ணி அங்க அவளுடைய கோபத்தை தணித்து அவளுக்கு எய்தாப்புல ஒரு பிள்ளையாரையும் வச்சாச்சு. ஆக மொத்தம் இந்த பெண் தெய்வங்கள் கொஞ்சம் ரொம்ப கோபமான தெய்வங்கள். ஏன்னா அழிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு தனி திறமை உண்டு, பலம் உண்டு. அது கொடுக்கப்பட்டது சிவனால. அதுவும் உண்மைதான். ஆக எப்பேற்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் அல்லது நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னாலும் இந்த மாதிரி தெய்வங்களை வேண்டிண்டா நிச்சயமா நடைபெறுங்கிற நம்பிக்கை. நம்ம நாட்டுல முக்காவாசி எல்லாமே கோயிலுக்கு ஏன் போறோம்? நம்பிக்கை. நம்ம அதை என்ன சொல்றோம்? பக்தின்னு சொல்றோம். பக்தி தான் நம்பிக்கை, அந்த இறை உணர்வு. இந்த மாதிரி செஞ்சா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போறோம், நடந்துரும். அதை நாம நம்பணும் இல்லைங்களா? இப்போ நம்ம நாடு, நம்ம மண்ணு, நம்ம கோவில், நம்ம நம்பிக்கை, பக்தி எல்லாம் சொல்றேன் இல்ல, இதுல நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகு காலம் தெரியும், யமகண்டம் தெரியும். நல்ல நேரத்துக்காக சொல்ல வரேன். குளிகை நேரம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கோம். குளிகன், இந்த நேரத்துல நீங்க நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாது அது எனக்கு. குளிகை நேரத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த குளிகைங்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, ராவணனுடைய மனைவி மண்டோதரி மாசமா இருக்கா. அவளுக்கு பிரசவ வலி எடுக்க போறது. அப்ப சுக்கராச்சாரியார் சும்மா இல்லாம, இந்த பாரு, உனக்கு வீரமும் வலிமையும் அழகும் யாராலும் வெல்ல முடியாத ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னாக்க இந்த எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தாதான் அவன் அப்படி ஒரு பராக்கிரமசாலியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் தான் பராக்கிரமசாலியாச்சே. ராவணன் போய் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல ஒரு ரூம்ல பூட்டு போட்டு வச்சிட்டான். அப்ப இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரே கோபம். என்னது இவன் இப்படி பண்ணிட்டான் நம்மள, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுக்கராச்சாரியார் தான் அப்படின்ன பொழுது அப்படி சுக்கராச்சாரியாரை திட்டுற போது அவர் சொல்றாரு, இல்லையே, உங்க எல்லாரையும் விட மிகச் சிறந்தவனா ஒருத்தன் வந்தான்னாக்க அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும். எப்படி முடியும் அப்படின்ன பொழுது யோஜனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். அப்ப சனீஸ்வரன் சொன்னாராம், எனக்கு ஒண்ணு தெரியும். என்னுடைய ஜேஷ்டா தேவிக்கு நான் ஒரு மானச புத்திரனே அளிக்கிறேன். அவன் பிறக்கிற நேரத்துல இவனும் பிறப்பான். அவன் பிறந்தா நமக்கு விடுதலை கிடைக்கும், இவன் பிறந்தா இலங்கைக்கே விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறப்பல சொன்ன உடனே அவர் மானசீகமா நினைச்சு ஜேஷ்டா தேவிக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறான். அவர்தான் குளிகன். இந்த குளிகன் பிறந்த நேரத்துல இடியும் மின்னலுமா அப்படியே மின்னித்தான். அதனால மேகநாதன் அப்படின்னு ராவணனுடைய மகனுக்கு பேர். இவன் ரொம்ப நல்ல வீரதீர பராக்கிரமசாலியாக இருந்தா இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த சந்தோஷத்துல ராவணன் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டானாம். விடுதலை பண்ணின பிறகு எல்லாரும் சுக்கராச்சாரியார்ட்ட வந்து கோவிச்சுட்ட போது, இது பாரு, எந்த ஒரு காரியமும் முதல்ல கஷ்டமா இருந்தா அதோட அவுட்கம் என்ன, அதோட பலன் அப்படின்னா ஏதோ நல்லது வரும். இப்ப இந்த குளிகன் அப்படிங்கிறது பிறந்ததுனால தானே உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல யமகண்டம், ராகு காலம் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு இத்தனை நாழிகை நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியமாச்சு. அது நீங்க எப்பேற்பட்ட அந்த நேரத்துல அந்த எல்லா கிரகங்கள், எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறதுனாலதான் இவன் சனிபுத்திரன் ரொம்ப சிறந்தவன். என்னை கோச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய உத்தரவுக்கு நான் பணிஞ்சாகணும், அவனுடைய உத்தரவுக்கு நீங்களும் பணிஞ்சாகணும். ஆனால் அதோட பலன் என்னாச்சு? ஒரு நல்ல புத்திரன் பிறந்தான், குளிகன். இதையே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னாக்கா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன் வந்து இந்த குளிகன் நேரம் நல்லது, அந்த நேரத்துல எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் வெற்றிகரமா முடியும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இவன் பிறந்ததனால் அந்த பிறந்த நேரத்தில் அத்தனை கிரகங்களுக்கும் விடுதலை கிடைத்ததனால் நம்மளையும் எந்தெந்த கிரகங்கள் பாடாப்படுத்துறதோ அந்த படுத்தல்லேருந்து நம்மளெல்லாம், இதுவும் நம்பிக்கை தான். நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாமே நம்ம நாட்டுல நம்பிக்கை. அப்படி என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அப்படி என்று நம்புகிறார்கள் அப்படிங்கிறோமே. இந்த நம்பிக்கையின் பயன் என்ன ஆகும்னு கேட்டாக்கா நன்மையே விளையும். அதை நாம புரிஞ்சுக்கிட்டா போறோம். இந்த மண்ணின் பெருமைக்காக தான் நீலகண்ட தீட்சிதர், கண்ணகி, குளிகன் எல்லாரோட கதையும் சொன்னேன். இந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம் என்பது நாம் செய்த புண்ணியம்.